குமார்ண்ணா வணக்கம். வணக்கம் சார். நீங்க நன்னில அமைக்கவியலில் ரொம்ப வருடங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லீன் ஃபார்மிங்ல ஒரு சில மாதங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. போன வீடியோல நன்னிலமுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மிஸ்டர் சந்தோஷ் அவர்கள் ஃப்ளோவை பத்தி சொன்னாரு. இன்டர்னும் வந்து ஃப்ளோவை பத்தி சொன்னார் ஈஸ்வர் அவர்கள். இந்த வீடியோல கன்பன் போர்ட்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய வழக்கத்தை சொல்லுங்கள். வணக்கம் சார். கன்வென்ட் போர்டு வந்து பற்றி நான் பேசுகிறோம். ஒரு கதை சொல்கிறேன் சார். ஒரு எஸ்டேட்டில் ஒரு வேலையாள்கள் 4-5 பேர் இருக்காங்க. அதில் மேனேஜர் இருக்கார். 4-5 பேர் இருக்கக்குள்ளே வேலை மேனேஜர் சொல்லிட்டு போயிடறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த வேலையை 5 பேரும் போய் 5 தாவலை வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வேலை ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு வேலை புரியல. இந்த வேலை இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதான்னு புரியல. சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும், செய்ய தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. அப்போ மேனேஜர் வெளியில் போயிட்டார். மேனேஜர் வெளியில் போயிட்டு இவங்க என்ன பண்ணால் என்ன வேலை செய்கிறதுன்னு 4 பேரும் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரம் வேஸ்ட் ஆகுது. அந்த செலவு நேரம் வேஸ்ட் ஆகுது. அதனால தான் அந்த கன்வென்ட் போர்டை பற்றி நம்ம பேச போகிறோம் சார். குமார்ண்ணே, இதான் அந்த கன்வென்ட் போர்டா? ஆமாம் சார், இதுதான் கன்வென்ட் போர்டு சார். எனக்கு இது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். இதான் சார் அங்கே கன்வென்ட் போர்டு சார். இது மொத்தம் 13 பிளாக் இருக்குது. ஒவ்வொரு பிளாக்கும் அறம், ஆதி, இனம், ஈக்கம், உளம், ஊர்மை, எழுச்சி, ஏற்றம், ஐயம், ஒற்று, ஓங்கல், அவ்வை, அன்பு 13 பிளாக் இருக்குது சார். நம்ம இந்த 1.5 ஏக்கர் ஃபார்ம்ல 2 ஏக்கர் ஃபார்ம் 2 ஏக்கர் ஃபார்ம்ல இப்படி பிளாக்கா நம்ம பிரிச்சு பிளாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருங்க சார். இப்போ பிளாக் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 32 பிளாக் பெட் இருக்கு. ஒவ்வொரு பெட்லையும் ஒவ்வொரு இது பண்ணிருக்கோம். பிஜேனா பிரிஞ்சால், ஜிகேனா கத்திரிக்காய். இது பிஜேனா பிரிஞ்சால், சிஹெச்னா இது மிளகா சார். ஓகே. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தா நம்ம போய் ஒரு கெஸ்ட் வந்தாலும் கூட்டு போய் காட்டினா இந்த போர்டை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இருக்குன்னு எல்லாமே தெரியும் சார். இது இல்லாங்க இந்த பெட்ல இந்த எள்ளு கடலை ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கு சார். இப்போ ஒரு 3 பிளாக் ஃப்ரீயாக இருக்குது சார். அதில் இது போடுறோம். சாமை, கேழ்வரகு இது மாதிரி போகிறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். இன்னும் மழை பெஞ்சா அதை ரெடி பண்ணி போட்டுருவோம் சார். ஓகே. ஸோ இந்த கன்வென்ட் போர்டுடைய பெனிஃபிட்டே இதுதான் சார். ஒருத்தர் வேலைக்கு வராரு அப்படின்னா மேனேஜர் எதுவும் சொல்லணும்னு இல்லை, முன்னாடியே இதில் எழுதி வச்சுட்டு போயிட்டா இதில் பார்த்துக்கலாம். அந்த ப்ராசஸ் வர கெஸ்ட்டுக்கும் நம்ம இதை காட்டிடலாம். பார்த்தோன்னா இதில் இந்த பெட்டில் இது இருக்குன்னு இங்கேயே பார்த்துக்கிட்டா நம்ம அங்கே போயிட்டு நம்ம அவங்க பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் சார். ஓகே குமார் சார், இன்னொரு போர்டு பார்க்க முடியுது இங்கே. இந்த போர்டில் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் போர்டு அப்படின்னு இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி கன்வென்ட் போர்டு தான் சார். இது ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை செய்கிறது, ஒரு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி. இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிரீன் 2 ட்ரே போடுற வேலை இருக்குது. அரிசி கழுவுன தண்ணி, இது மாதிரி அரிசி தண்ணி செடிங்களுக்கு ஊற்றுறது, இது மாதிரி வேலை. இப்போ வேலையாட்கள் வந்தாங்களா இங்கே பார்த்தாங்களா இன்னைக்கு இந்த வேலை செய்யலான்ட்டு அவங்களே நோட் பண்ணி அவங்களே வேலை செய்கிற மாதிரி இதை எளிமையாக அந்த போர்டு ரெடி பண்ணிருக்கேன் சார். குமார் சார், இந்த கன்வென்ட் போர்டு பற்றி ஒரு விரிவான விளக்கம் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னும் கன்வென்ட் போர்டு பற்றி இது மாதிரி போர்டு நிறையா செய்கிறது ரெடி பண்ணிருக்கோம். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ட்ரிப் வரக்குள்ள அடுத்த வீடியோவில் நம்ம இது மாதிரி நிறையா போர்டு பார்க்கலாம் சார். நிச்சயமா சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.